அவர் ஆலிமாங்கிற இரண்டாவது மேட்ரு. அவர் முஸ்லிமா என்றால் அவர் முஸ்லிம் இல்லை. முஸ்லிம் இல்லைன்னு யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த யூதர்கள் சிஹ்ர் என்று ஒரு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இது சுலைமான் நபி தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்று பொய் சொல்லி திரிகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கஃபர சுலைமான், சுலைமான் காபிராக இருந்தவர் இல்லை. காபிர் தான் இதை செய்வான் அர்த்தம். சுலைமான் என்ன காபிர்? அவரு வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, ஷைத்தான்கள் தான் சிஹ்ரை சொல்லிக் கொடுத்து காபிர்களானார்கள். சிஹ்ரை சொல்லிக் கொடுக்கிறவன் காபிரு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன். இப்படி திருமறை குர்ஆன் ஜட்ஜ்மென்ட் பண்ணுது. அப்ப எவன் ஒருத்தன் வந்து ஏவ வச்சிருவேன், செய்வன வச்சிருவேன், மாயம் வச்சிருவேன், மந்திரம் வச்சிருவேன், அது வச்சிருவேன், இது வச்சிருவேன் சொல்லுகிறானோ அவன் யாரா? அவனும் பர்மனன்ட் நரகம். அவ ஆலிம்சா கிடையாது, அவ அஜர்த்து கிடையாது. பள்ளி வாசல்ல தொழுவிக்க கூட விரட்டி அடிக்கணும். இந்த மாதிரி பில்லி சூனியன்னு சொல்லி அஜர்த்துன்னு ஒருத்தர் இருந்தாரே, ஆனால் அவர் எங்க கொண்டு தள்ளனவர? நீ இஸ்லாமிய வட்டத்தில் இல்லாதால் நீ ஏன் அங்க இருக்கிற? அது குஃப்ருடா, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துற பாவம்டான்னு சொல்லி அதையும் அப்புறப்படுத்த வேண்டிய நிலையில அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல்ல சேர்க்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறர் சொத்தை சாப்பிடுறது பெரிய பாவம். எவன் சொத்தை சாப்பிட்டாலும் அதை விட பெரிய பாவம் எது தெரியுமா? ஒரு அநாத சொத்தை சாப்பிடுறது. அநாத இருக்கான பிறர் சொத்தை சாப்பிட்டா அவன் காப்பாற்ற அவனுக்கு சக்தி இருக்கு. கோர்ட்டு போவான், ஃபைட் பண்ணுவான், ஏதோ அவனால ஏண்டதை செய்வான். அதுல யாவது ஒரு சின்ன அளவுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அநாத இருக்கான, அநாதன் யாரு? அப்ப இருக்க மாட்டான், அவனுக்கு நம்ம தான் கார்டியனா இருப்போம். எத்தனை பேரு தம்பி புள்ள சொத்தை தின்றாங்க, அந்த புள்ள சொத்துங்கிறான். அநாதையுடைய சொத்தா இருக்குமே, ஆனால் அதை அப்படியே பாதுகாத்து அவன் பருவ வயசு அடைந்த பிறகு அது நிர்வகிக்கிற பருவம் வந்தவுடனே அப்படியே ஒப்படைக்கணும். சின்ன குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம், நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் செத்து போயிடுவான், செத்து போகும்போது 4 பிள்ளைய விட்டுட்டு போவான். 2 பேர் நல்ல பெரிய ஆட்களா இருப்பானுவோம், 2 பேர் ஒன்றரை டிக்கெட்டா இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன பிள்ளையா இருப்பான். இந்த 2 பெரியவங்களும் இந்த 2 சின்ன பிள்ளை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு அவனை அம்போன்னு விட்டுருவாங்க. சின்ன பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாதுல. இந்த மாதிரி பெரிய ஒரு மூத்தவன் ஒருத்தன் அந்த அநாத சொத்துக்கு வந்தா காடியை நிப்ப அப்பம் போயிட்டான்னு சொன்னா அப்பன் இடத்துல நின்று அந்த சொத்தை யார் காப்பாத்தனு? அண்ணன் காப்பாத்தணுமா இல்லையா? சித்தப்பன் காப்பாத்தணுமா இல்லையா? அநாத சொத்தை எடுக்கிறவன் யாரா இருப்பான்? சொந்தக்காரன் தான் இருப்பான். அநாத சொத்தை எவனோ தெருவில் ஒண்ணு எடுக்க முடியாது. அநாதை சொத்தை எடுக்கிறவன் யாரா இருப்பான்னு கேட்டா அவனுடைய சித்தப்பனா இருப்பான், இல்லாட்டி கூட பிறந்த அண்ணனா இருப்பான், அல்ல தாய் மாமனா இருப்பான். இந்த மாதிரி சொந்தத்தை வைத்துக் கொண்டு கார்டியன் என்று உண்டாக்கி கொண்டு அவங்களுடைய சொத்தை சாப்பிடுவதற்கு அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவம் என்று சொன்னார்கள். அதே போல பெரும்பாவத்தை பட்டியலிடும் பொழுது பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை நோவினைப்படுத்துவது, இதுல நம்ம எல்லாருமே செய்யறோம்னு நினைக்கிறேன். ஒரு 90% பேரு இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் நாளைக்கு பெற்றோரா போவோம், நமக்கு பிள்ளை இருக்கும், நம்ம பிள்ளை நம்மளை ஏத்து பேசுவான். இதையெல்லாம் விளங்காம அந்த இளமை ரத்தம் ஓடுகிற திமிர்ல அல்ல பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கொண்டு, நம்மளை பெற்ற புருஷன் சொல்ல கேட்டுக்கொண்டு நம்மளை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் நோவினைப்படுத்துகிறோம். சில பேர் சோறு கொடுக்காமல் விரட்டி விடுற காட்சியை பார்க்கிறோம். உன்னை இந்த வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னுடைய பள்ளிக்கூட புத்தகம் வாங்குவதற்காக வேண்டி அவ 10 நாள் பட்டினி கிடந்திருப்பாள். இதையெல்லாம் மறந்து விட்டு என்ன பண்றான்? தாய் தந்தையரை கவனிக்காம இன்னைக்கு வந்து ஒரு பொண்டாட்டியை கண்டவுடனே தனி குடிச்சனு போயிருவா. அவ எப்படா தன் வேலையை பார்த்துக் கொள்வா? இதுக்கு தான் உன்னை பெத்தாள. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? தாய் தந்தையரை பேணுகிற விஷயத்துல அவங்க என்ன சொன்னாலும் கட்டு உலா தகுல்லஹுமா உஃபின், சீந்து சொல்லிராது, சீந்து சொல்லிராத. ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனின், கவலைக்கு மேல் கவலை, சிரமத்திற்கு மேல் சிரமத்தோடு அவனுடைய தாய் வந்து அவனை சுமந்தாள், பெற்றெடுத்தாள். அவளுக்கு அவன் நன்றியோடு நடக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க சிறுக்கான பாவமான காரியத்தை செய்ய சொன்ன அதை மட்டும் தான் மீறணும். நீங்க டவுரி வாங்க சொல்றாங்களா, அதை மட்டும் செய்ய மாட்டேன். இணை கற்பிக்க சொல்றாங்களா, அது செய்ய மாட்டேன். அத்தா வந்து சாராயம் வாங்கிட்டு வந்து சொல்றாரா, செய்ய மாட்டேன். இப்படி மார்க்கத்திற்கு உகந்த செயல் இல்லாம தடுக்கப்பட்டதை செய்ய சொன்னா நீங்க மீறுங்க. என்ன அதை விட அல்லாஹ் பெரியவன். அது இல்லாத விஷயங்கள்ல
தாயும் தந்தையும் ஒரு ஆணையிட்டால் யாருக்கும் அநீதி இழைக்க சொல்லாமல் அவர்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆணையிட்டார்களே ஆனால் அது அப்படியே நிறைவேற்ற கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. மீறினீங்கன்னு வைங்க, இந்த பெரும்பாவம் பயங்கரமான பாரதூரமான திருந்தணும். திருந்தணும் என்ன அர்த்தம்? உடனே மன்னிப்பு கேட்டு அவங்கள சேர்த்து கொண்டு வந்து எத்தனை பேரை பார்க்கிறோங்க. வாசல்ல போட்டு வச்சிருப்பாங்க நாரும். அந்த மலை ஜலத்தை நம்ம மலை ஜலம் கழிக்கும் போது எப்படி தாய் சுத்தப்படுத்திருப்பாங்க, அவங்க ஆடையெல்லாம் மலம் கழிச்சிருப்போமே. புதுசா அப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு அத்தா உட்காருவாரு, அவர் மேல மோண்டு விட்டோமே, அவர் தூக்கி நம்மள தெருவில் எரிஞ்சாரா? நாம் சிறுவர்களா அப்படிதான் கேட்க சொன்னா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வந்து அவங்க எங்கள் மீது கருணை காட்டினார்களோ அந்த மாதிரி நீ கருணை காட்டல்ல அப்படின்னு பெற்றோருக்கு பேரணுங்க. இன்னும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க. மெம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன்ங்கறாங்க, மீண்டும் ஆமீன்ங்கறாங்க, மீண்டும் ஆமீன்ங்கறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன். அதுக்காண்டி கூட்டு வாருன்னு சொல்லக்கூடாது. ஜிப்ரீல் செஞ்சா ஆமீன் சொல்லிட்டு போங்க. ஜிப்ரீல் செஞ்ச துவா காதல வழங்கினா மனுஷன் செஞ்ச துவாக்கு மனுஷன் ஆமீன் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தொழுகையில் அல்ஹம்து சொல்றாங்க தவிர, குனுத்தை தவிர. அப்ப என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவனுக்கு தாய் தந்தை ரெண்டு பேரும் அதுல ரெண்டுல ஒரு ஆளோ இருந்து அதை வச்சுக்கிட்டு அவன் சொர்க்கம் போகல என்று சொன்ன அவன் நாசமா போயிட்டான். சொர்க்கம் போறதுக்குள்ள வாய்ப்பு என்ன தெரியுமா? உனக்கு அம்மாவோ அத்தாவோ ரெண்டு பேரும் உசுரோட இருக்கிறாங்களே, அது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்டே உனக்கு. அதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். எப்படி போகலாம்? அவங்கள நீ உன்னைய கவனிச்ச மாதிரி கவனிச்சேட்டு வை, உதவி செஞ்சேட்டு வை, உபகாரம் செஞ்சேட்டு வை, அவங்கள தாங்கினேட்டு வை, அவங்க மலை ஜலத்தை சுத்தம் பண்ணேட்டு வை, டிரெஸ் மாத்தினேட்டு வை, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுத்தேன்னு வை, அவங்களுக்கு ஊட்டி விட்டேன்னு வை, அவங்களை தூக்கி தோல்ல சுமந்தேன்னு வை, சொர்க்கம் கன்ஃபார்ம். சொர்க்கத்துக்கு இப்படி அத்தாவையும் உசுரோட வச்சுக்கிட்டு அம்மாவையும் உசுரோட வச்சுக்கிட்டு அல்ல ரெண்டுல ஒரு ஆளை உசுரோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் நரகத்துக்கு போனான்னா அவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்ல. ஒருவன் சொர்க்கத்திற்கு போவதற்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கிஃப்ட் எது? உனக்கு தாய் தந்தையோ அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஆளை இருந்தால் அது போதும். நீ பெரிய உலகத்துக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை மட்டும் செய். அப்புறம் பூரா உன் தாய் தந்தைக்கு செய்யற பணிவிடையை செய்யி, சொர்க்கத்துக்கு போயிருவே. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அந்த அருள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படி நினைக்காம சொன்னேன்னு நினைக்கிற, கஷ்டம் நினைக்கிற, உன்னை திருப்பி போடுவான் அல்லாஹ். இப்படி நினைத்த எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அதே மாதிரி அல்லாஹ்க்கி அவன் புள்ள வந்து அவனுக்கு தெருவுலதுக்கு போற அளவுக்கு ஆகும். அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க, கதை தான் இது. கதைனா உலகத்தில் நடக்குது, நெசமா நடக்குது. ஒரு சட்டியில என்ன செய்வோமோ, ஒரு சட்டியில என்ன செய்வாங்களாம், அப்பனுக்கு ஒருத்தன் சோறு கொடுப்பானா, அந்த சட்டியில சோத்தை கொடுத்து அதுல மூத்திரம் பேரும் அதுல தான், அதை கொண்டு ஊத்திட்டு அதுல சோத்தள்ளி போடுறது. இந்த பேரன் பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா அந்த அப்பன் செத்து போயிடறான். இந்த பேரங்காரனுக்கு சட்டியில் தனியா தூக்கி பரலுக்கு மேல வச்சானா, ஏன்டா இது எடுத்து வச்ச, நீ கிளவனப்ப நான் உனக்கு தரணும்ல, உங்க அப்பனுக்கு நீ செஞ்ச மாதிரி நான் உனக்கு செய்யணும்ல, அதுக்குதான் சட்டியை பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இது சும்மா கதையா சொல்லுவாங்க. இப்படி நடக்குது உலகத்துல. அதனால அல்லாஹ் வந்து அப்படியே உள்டாவா பெரட்டி விட்டுருவான். பெற்றோர்களை பேணுகிற விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதுவும் பெரும்பாவம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை பட்டியலிடும் பொழுது இன்னொன்னு முக்கியமா சொன்னாங்க, குழந்தையை உங்க குழந்தையை நீங்களே கொள்றது. நேரடியாக கொண்டாலும் சரி, மறைமுகமா கொண்டாலும் சரி. இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாவம் பட்டியல்ல உங்க ஊர்ல நடக்குதா இல்லையா? வரதட்சணை. வரதட்சணை கொடுமையின் காரணமாக என்ன பண்றீங்க? ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்க. ஆம்பளை பிள்ளைன்னா விட்டுறீங்க, பொம்பளை பிள்ளைன்னா காலி பண்றீங்க. பாரு இல்லையா? ஒரு உயிர் போயிரும். அந்த மாதிரி நேரமா இருந்தால் அந்த களைச்சு கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. குழந்தையா உருவாகிறதுக்கு முன்னாடி உயிர் போயிரும், பெண்ணுக்கு உயிர் பிரச்சனைனா நம்ம என்ன பண்றோம்? அறியாமை கால மக்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை தாங்களே உயிரோடு புதைத்தார்களோ அந்த நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன் குழந்தையை தானே வந்து தாய்மார்கள் கொன்று குவிக்கிறாங்க, கள்ளிப்பாலை ஊற்றி குவிக்கிறாங்க, தலைவணி அமைத்து குவிக்கிறாங்க, ஈர துணியை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சிசு கொலைகளில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று பட்டியல் போட்டு சொன்ன பாவங்கள் இவை.
இந்த பாவங்களிலிருந்து நீங்கள் செய்திருப்பீர்களேயானால், இதற்கு முந்தைய காலங்களில் செய்திருப்பீர்களேயானால், இப்பவும் செய்து கொண்டு இருப்பீர்களேயானால் இப்ப திருந்தலாம். நீங்கள் சொல்லப்பட்டு விட்டது பெரும்பாவம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான குற்றம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப திருந்துங்க. இன்னைக்கு அழுது மன்னிப்பு கேளுங்க. தாய் இருந்தரை புறக்கணிச்சீங்களா, மாய மந்திரம் பண்ணீங்களா, குழந்தை செசு கொலை பண்ணி இருக்கிறீங்களா, அல்ல உங்க யாரையா கொலை பண்ணிட்டீங்களா, அல்லது இணை கற்பிச்சிட்டீங்களா, அல்லது